அவர் வந்து இந்திய அரசை நம்பவே இல்லை இந்த காலத்தில். இல்லை இல்லை. இறுதி அந்த நேரங்களில் மே மாதத்தில் வந்து அவர் சரணடைஞ்சிட்டோம், அப்போது அதுக்கு இந்தியா நெகோஷியேட் பண்ணிச்சு, சரணடைஞ்சா உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுத்தரோன்னு இந்திய தரப்புலேருந்து ஒரு நெகோசியேஷன் நடந்ததுன்னு இந்திய தரப்பில் வந்து மே மாதம்லாம் நடக்கலைங்க. அதில் வந்து நான் இப்போ இது வரைக்கும் நான் சொல்கிறேன், இதே அலுவலகத்தில் தான் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துன்னு வச்சுங்களேன். ஜனவரி மாதம் அது நடந்தது. ஓ, அதாவது எப்படின்னாங்க, அதில் நான் நேரடியாக ஈடுபட்டிருந்ததுனால நான் சொல்கிறேன் வந்து என்னிடம்தான் வந்தாங்க எங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் வேணும் அப்படின்னு இந்திய அரசு தரப்புலேருந்து எனக்கு தெரிந்த லண்டன் தொடர்புகள் எடுத்து உடனே தொடர்பு நடேசன் அவர்கள் தொடர்புக்கு வந்தாங்க. அப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் சீஸ்ஃபயர். அந்த சீஸ்ஃபயர் எப்படின்னா, எகெயின் அந்த கணக்கு வந்து தமிழகத்தில் முந்தைய 2005 நடந்து இல்லைங்க, 2004 தேர்தலில் அவங்க ஸ்வீப்பாக இருந்தது. தமிழகத்தில் மீண்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு ஒரு சீஸ்ஃபயர் வில் ஹெல்ப் அப்படின்னு அவங்க நினைச்சனால தான் அது ஓப்பனாகவே சொன்னாங்க. ஃபாதர், இந்த சீஸ்ஃபயர் வந்து தேர்தலை கணக்கில் கொண்டு தான். அதனால் தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஸோ இந்த எப்படி வேணாலும் களம் மாறலாம், ஒருவேளை திரும்ப பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம், இந்திய அரசினுடைய அணுகுமுறையே மாறலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் இந்த 100 days. அதனால் வந்து இந்த சீஸ்ஃபயர் நீங்கள் அக்செப்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் அப்போ அவங்களுக்கு சொன்ன நேரம் என்ன கண்டிஷன் ஃபாதர்னு கேட்டேன், என்ன நிபந்தனைன்னு கேட்டேன். ஒரே வரி தாங்க சொன்னாங்க, an intention to lay down arms. ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான ஒரு விருப்பம், intention to lay down arms. அது வந்து எல்டிடி கொடுக்கணும், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணணும், கமிட் பண்ணணும். லே டவுன் ஆர்ம்ஸ்னா அந்த போர்ல இல்ல, பொதுவாகவே நாங்க ஆயுத சண்டையை நிறுத்திக்கிறோம், இயக்கமாக நாங்க அரசியல் தீர்வை நோக்கி போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன் டு லே டவுன் ஆர்ம்ஸ். அப்போது அவங்க சொன்னாங்க, ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னப்போ அங்கே கீழே இருந்து சொன்னாங்க நடேசன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர், நாங்கள் இங்கே பல சிக்கலில் இருக்கிறோம், நீங்கள் அவங்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறீங்க, நீங்களே ஒரு டிராஃப்ட் அவங்களோடையும் பேசி எங்களுக்கு கொடுங்களேன்னு சொன்னப்போ எகெயின் இதே ரூமில் இருந்தால் அந்த டிராஃப்டட் இந்திய அரசின் முயற்சியால் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு, இந்திய அரசின் முயற்சியாலோ உலக நாடுகளின் முயற்சியாலோ அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கி தமிழ் மக்களுக்கு திருப்தியானதொரு அரசியல் தீர்வு எட்டப்படுகின்ற பட்சத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தயாராக இருக்கிறது. இதுதான் நான் எழுதினது. அது அவங்கள்ட்ட கேட்டேன், இதுக்கு அவங்க ஒத்துக்கொள்வாங்களா ஃபாதர்னு நடேசன் கேட்டேன், இதுக்கு அவங்க ஒத்துக்கொள்வாங்களான்னு. நோ ப்ராப்ளம், absolutely no problem, because anyway they know that advertisement நிற்காதுங்கிறனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க then they said okay, we will connect a senior officer to Nadesan. ஸோ அதோட இப்போ ஒரு பொதுவாக நீங்கள் இருந்தீங்க, அப்புறம் அவங்க ஐதர டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கனெக்டர் ஆரோ வந்து ஒரு போஸ்ட்மேன் தான் நம்ம வேலையாக இருக்க முடியும். அப்புறம் அவங்க நேரடியாக பேசிக்கிட்டாங்க. ஒரு சுற்று இலங்கை அரசும் இதில் ஒப்புதலாக இருந்ததா அதை பற்றி எனக்கு தெரியாது. இந்தியா தான் அதில் மெயினாக இருந்ததுங்க. இது முதன்முறையாக எனக்கு தெரிஞ்சு ஒரு உயர் அதிகாரி ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலைக்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு நேரடியாக பேசிய ஒரே தருணம் அந்த தருணமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் சுற்று பேசினாங்க, 2வது சுற்றில் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. அங்கேருந்து அவங்க பதிலே வரல. பட் இந்த டிராஃப்டை 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்கன்ற பட்சத்தில் ஏன் ஷட் டவுன் ஆச்சுன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் திரும்ப நடேசன் அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர் லைனுக்கு வரல. ஒரு காலத்தில் வந்து என்னைக்கு இந்திய அதிகாரம், புதுடில்லி அதிகாரம் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் இருந்தது என்றால், தமிழகத்திலிருந்து ஒரு அழுத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. When Eelam issue was a competitive political issue between ADMK and DMK, அது தமிழகத்தினுடைய மைய அரசியலின் ஒரு பேசு பொருளாகவும் கொள்கை பொருளாகவும் இருந்தது. இன்றைக்கு அது விளிம்புக்கு வந்து விட்டது. இட் இஸ் நோ மோர் அட் தி சென்டர் ஆஃப் தமிழ் ஆர் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். இப்போ அந்த விளிம்புக்கு கொண்டு வரப்பட்டதும் ஒரு 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 பெரும் துயரம். ஒரு போரில் வந்து பின்னடைவு வரும் அல்லது வீழ்ச்சி வரும். எந்த நோக்கத்திற்காக அந்த போர் நடத்தப்பட்டதோ அந்த போரை ரசித்து யாரும் போர் நடத்த மாட்டார்கள். எப்பவுமே போர் என்பது அரசியல் இலக்குகளுக்காகவும் அரசியல் தேவைகளுக்காகவும் தான் போர் நடத்தப்படுகிறது. நான் படித்த வரைக்கும்
போர் என்பது ஆயுதம் தாங்கிய அரசியல், அரசியல் என்பது ஆயுதம் தாங்காத போர். அப்போ நம்ம ஆயுதம் தாங்கிய அரசியல் முடிந்து போயிட்டு அல்லது அமைதிப்படுத்தப்பட்டது. நடக்க வேண்டியது ஆயுதம் தாங்காத அரசியல் என்கின்ற அந்த போர் நடக்கணும். அதில் எப்படி அதை விட்டுட்டாங்கன்னு கருதுறீங்க? உறுதியாக போர்க்களத்தில் ஆயுதங்கள் அமைதிப்படுத்தப்பட்டு களம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிடுகின்ற பொழுது உங்கள் உத்திகள் மாறி இருக்க வேண்டும், வியூகங்கள் மாறி இருக்க வேண்டும். தொடர் உரையாடல் தானே அரசியலை முன்னகர்த்துவதற்கான ஒரே வழி. ராஜபக்சே வெளிப்படையாக சொன்னார் அல்லவா, ஐ ஃபாட் இந்தியாஸ் வார், இந்தியாவினுடைய போரை நான் நடத்தினேன். அப்போது ஒரு ஒழுக்க கடமை உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ நீங்கள் உண்மையிலே அவங்க அழித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்தியா இலங்கை எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் தீர்வை நீங்கள் திணித்து முடித்திருப்பீர்கள் என்றால் அறம் என்று ஒன்று இருந்திருக்கும். தமிழர்கள் உங்களை நம்பி இருப்பார்கள். இன்னைக்கு புதுடில்லியை நம்பலை, இலங்கையை நம்பலைன்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாபெரும் பொருளாதார நெருக்கடிக்கு அந்த நாடு உள்ளான பிறகும் கூட that was the most ideal time to enforce. If you want to restructure the loan, IMF loan, give a political solution to Tamils. சொல்லியிருக்கலாம்ல. அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா அந்த அழுத்தம் இங்கிருந்து தான் வந்திருக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து அந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கணும். இங்கே இருக்கிற கட்சிகள் அதை தவறிட்டாங்க. கட்சிகள் தவறலைன்னா நீங்கள் என்னென்னா உலகம் முழுசும் என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால தான் தொலைநோக்கோடு பார்க்கின்ற போது இங்கே என்ன ஆயிடுச்சு, எல்லாரையும் துரோகி ஆக்கிட்டாங்க. குளத்தூர் மணி துரோகி, ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன் துரோகி, தீகா துரோகி, எல்லாரும் துரோகி. ஏகபோக ஒரே அக்மார்க்குன்னா நாம் தமிழர் மட்டும்தான், மற்ற எல்லாருமே துரோகிங்க. அப்போ நீங்கள் பண்ணணும்ல, உடனே ஃபீல்டை ஃபயராக வச்சுக்கணும். அரசு அரசியல் கட்சிகளை காட்டிலும் நாம் தமிழர் தவறு அவங்க ஒரு முக்கியமான காரணம். நீங்க ஒரு இனத்தினுடைய பிரச்சனை, பெரிய கட்சி திமுக இருக்கு, ஆட்சியில இருக்கு, எதிர்கட்சி அதிமுக இருக்கு, அவங்க மேல எனக்கு விமர்சனம். நாம் தமிழர் மட்டும் கேள்வி கேட்குறீங்க. திமுக மீது விமர்சனம் உண்டு, காங்கிரஸோட ஒத்துழைத்தது எல்லாம் சந்தேகமே இல்லை. என்றேனும் ஒரு நாள் திமுக பகிரங்கமாக 2009 நாங்க தவறு செய்தோம். என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையே அந்த காலத்தில் செய்த பாவங்களுக்காக இன்னைக்கு மன்னிப்பு கேட்குதுல்ல. அப்போ நாங்க we failed. அப்படி வலுவானவர்கள் அதைத்தான் செய்வார். If you are strong, you should accept your சொல்லணும்னு நினைக்கிறீங்க திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும்? டெஃபினெட்லி சொல்லணும். எந்தெந்த கட்சிகள் தவறு இழைத்ததோ we failed. பட் நீங்க இந்த தமிழக கட்சிகள் பத்தி தமிழகத்தில் என்னன்னா கன்சென்சஸ் பில்டிங் ஓகே அழிஞ்சு முடிஞ்சிருச்சு. எப்படி அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வுக்கு நம்ம அந்த ரோலை தான் ஐயா நெடுமாறன் போன்றவங்க செய்திருக்கணும். இட் இஸ் நாட் யூ. இப்போ அந்த 2009 கூட நான் அந்த அமைதி முயற்சிகள், இப்போ ஒரு இந்திய கவர்மெண்ட் ஒரு 100 days கேப் வந்தது. அது தவறி போனதற்கு காரணமே தேர்தல் அரசியலினுடைய கணக்குகளுக்குள் ஈழ பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இவ்வளவுதான். பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், தம் கட், இதே வார்த்தையை சொல்லுங்க, கொஞ்சம் தாக்கு பிடிங்க. யார் சொன்னாங்க? அது வேணா, அது இப்போதைக்கு அதான் இப்போ மீண்டும் அந்த வைகோ சொன்னதா சொல்லுவாங்க வெளியில. நான் அந்த பேர்களே சொல்ல விரும்பலை. அதான் மீண்டும் ரணங்களை நான் திறக்க விரும்பலை. டுடே மை ஒன்லி ப்ளீடிங் அந்த தமிழ்நாட்டுக்கு செய்ய விரும்புகிறேன்னா பில்ட் கன்சென்சஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.